Hi, hello friends. Welcome to the video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒருவேளை இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்ட் எல்லாமே நம்மளுக்கெல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் ஆனா எப்படா இந்தியன் எக்கானமி என்னடா ஆகும், என்னடா எதுதான் ஒர்க் ஆகும், எதுவுமே ஒர்க் ஆகாது, டிரான்ஸ்போர்ட் டெலிவரி ஆப்ஸ் சிக்னல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது, என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம். பட் நம்ம அதுக்குள்ள போகல. ஏன்னா அதெல்லாம் வந்து சம்திங் பேக்கப் இருக்கு, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் டேக் கேர் ஆஃப் இட். நம்மளாம் என்னெல்லாம் பண்ணுவோம் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சரி வாங்க வீடியோக்குள்ள போறோம். சென்னையில 3 நாளுக்கு இன்டர்நெட் இல்லை, அதை தவிர எல்லா வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கும் ஒன்றுமும் புரியாது, என்ன ஆச்சுன்னு தெரியாது. இப்போதான் 80s 90s 60s எல்லாருமே இன்டர்நெட் அடிக்ட் ஆகிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, தாத்தா பாட்டி கிட்ட கூட ஃபோன் இருக்குது. நம்ம அது இல்லாமல் கம்பல்சரி இருக்கவே முடியாது. அது இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, கேம்ஸ் கூட விளாட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஜஸ்ட் 3 டேஸ்க்கு இன்டர்நெட் இல்லை, என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஃபோனை தான் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுமோ இல்லையோ எல்லாரும் கையை பார்த்துட்டு இப்படி பண்ணுவாங்க. பட் நம்மலாம் அது கூட பார்க்க மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக ஃபோன் தான் பார்ப்போம். ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஸ்க்ரால் பண்ணலன்னா அந்த டேவே கம்பல்சரி யாரும் கம்ப்ளீட் ஆகாது. ஃபஸ்ட்டு எத்தனையோ ஃபோன் தான் பார்ப்போம். என்னன்னா இன்டர்நெட் வரல, ப்ராட்பேங்க் ஏதாச்சும் பிரச்சனைட்டு கால் பண்ணுவோம், ப்ராட்பேங்க்கும் ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்புறம் தான் சரி டிஃபன் முடிச்சுட்டு எல்லாம் பேசுவோம் அப்படின்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேதர் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆச்சு, என்னடா பண்ணீங்க, திடீர்னு இன்டர்நெட் வரல, எதுவுமே வரல, என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசுறதே ஆஃப் டே ஓடிடும். அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு சரி இன்டர்நெட் எதுவும் ஒர்க் ஆகுது போல், நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம், அங்கே டைம் போகிறது எதுவும் தெரியாது, எப்படியும் ஆஃபீஸாக லீவ் தான் இருக்கும், என்னெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும் கொஞ்ச நேரத்தில். அப்புறம் நம்ம எப்படியும் லஞ்ச் முடிச்சிடுவோம். லஞ்ச் முடிச்சுட்டு சரி எறா அந்த பேட்டை, அந்த மாதிரி கிரிக்கெட் பேட்டை எடுத்துருவோம். எப்படி அப்போல்லாம் எல்லாரும் சொல்லுவானுங்க பிஸிடா வச்சு ரொம்ப டைம் இருக்குடா, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குடா, அந்த ஒர்க் இருக்குடா எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த நாளில் யாராலும் எதுவும் பண்ண முடியாது, ஃபோனும் இல்லை, அவன் ஃபோனும் யூஸ் பண்ண மாட்டான், சேட்டும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். சரி வாங்கடா கிரிக்கெட் விளாடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு சேர்ற டீமு ஒரு டீம்ல 10 பேர் இருப்போம், ஆஃப்டர்நூன் கூட வரும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டீம் பிரிச்சிடுவோம். டீம் பிரிச்சுட்டு ஏரியாலே ஒரு கல்லி கிரிக்கெட் தான், அந்த கல்லி கிரிக்கெட் விளாட்றதுலேயே அந்த ஆஃப் டே போயிடும். ஆல்வாஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த டே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் முடிஞ்சு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. டே 2 எப்படி இருக்கும்? மார்னிங்கே தெரிஞ்சிடும் அவங்க எதுவும் இன்டர்நெட் இல்லைடா, இன்னைக்காச்சும் வந்துதான் பார்க்கலான்ட்டு ஃபோனை பார்ப்போம். இன்றைக்கும் டேட்டாக தான் இருக்கும். சரி ஆரம்பிக்கலாம்டா அப்படின்ட்டு மார்னிங்கே ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே ஒரு கேரம் போர்ட் கேம் ஆடலாம், வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் ஒரு வீடியோ கேம்ஸ் இருக்கும், சிப் போட்டு ஆடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சூப்பர், ரியல் சூப்பர். ஐயோ எங்க இந்தியா பிடிச்சிங்க அப்பா சொல்லவே பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அப்புறம் கார்ட்ஸ் கேம் எப்படியும் அன்னைக்கு கார்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கார்டை வச்சு ஒரு வேறு லெவல் கேம் போடலாம். அதில் எத்தனை பேர் விளையாடுவாங்க? எனக்கு தெரிஞ்சது நார்மல் ரேங்க் கார்டு தான், பட் அந்த சீட்டு கட்டெலாம் தெரியாது. அது கூட நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க பெரியவங்களாம். அதில் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் செம்மையாக போகும். அப்புறம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகமாகும். நார்மலாக நம்ம பேசவே மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம், ஆனால் யாரும் பேசிக்க மாட்டோம். ஆளாள் கையில் ஃபோன் இருக்கும், எல்லோரும் ஃபோன் யூஸ் தான், ஃபோனை ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அம்மாலாம் புது டிஷ்ஷாக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன கேட்குறோமோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அதே எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் அந்த புக்குன்னு ஒன்று இருக்கும், குக்கிங் புக்குன்னு எழுதி வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் அதில் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அது எப்பயுமே அவங்க ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு நாள் கரெக்டாக அன்றைக்கி தான் கரெக்டாக நான் யூடியூப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது, நம்ம எப்படி பார்த்து சமைக்கிறது? அந்த புக்கை வச்சு தான் ரொம்ப நாள் கழித்து அந்த புக்கில் இருக்கிற டிஷ்ஷெல்லாம் பார்த்து சமைப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். அதெல்லாம் அந்த டிஷ்ஷெலாம் ட்ரை பண்ணி ரிவ்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் முடிஞ்சிடும். நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஒரு 5 பேர் 6 பேர் கேதர் வந்துடும். 3 பேர் சேர்ந்து 2 பேர் மாட்டுவாங்க, அவனுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே கலாச்சிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொருத்த மாட்டுவான், அவனை வச்சு கலாச்சி நிற்போம். அந்த மாதிரி டாபிக் மாறிட்டே இருக்கும். கிரிக்கெட்டு, பாலிட்டிக்ஸு, கேமு, என்ன கேம் இருக்கோ எல்லாத்தையும் பேசுவோம், சும்மாவே பேசுவோம். எது கிடச்சது டாப்பிக்கே இல்லாதனால ஏதாச்சும் பேசி
அப்போ என்ன நடந்துச்சு, அப்போ என்னடா பண்ணோம், அன்னைக்கு போனது பாண்டிச்சேரி போனது, அன்னைக்கு ஏற்காடு, அன்னைக்கு கொடைக்கானல் போனோமே, அங்கெல்லாம் என்ன ஆச்சு, என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த மெமரிஸ் பேசுறதுக்கு அது ஒரு ஈவினிங்கில் நைட் வரைக்கும் ஆகிடும். கரெக்டாக 10 ஆகிடும். வீட்லேயே கூப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளாம் போயிட்டு கரெக்டாக அன்றைக்கி டின்னர் முடிச்சுட்டு அந்த நாள் சூப்பராக முடிஞ்சிடும். அதே தான் டே 3. டே 3ல செகண்ட் ப்ராசஸ் என்ன டிஃப்ரெண்ட் கேமாக ட்ரை பண்ணுவோம். வேறு என்னென்ன கேம் இருக்கோ, கோலி பம்பரம் அதெல்லாம் இப்போலாம் இருக்குதான்னு தெரியல, காட்டாடிலாம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த டே சூப்பராக முடியும். 3 days ஐ திங்க் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த டேஸ் போனதே தெரியாது. அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த 3 days பயங்கரமான ஒரு மெமரிஸாக இருக்கும். யாராலையும் மறக்கவே முடியாது. மெமரிஸ் நினச்சிட்டு அந்த ஆஃபீஸ் போகிறப்போ திடீர்னு சிரிப்போம். என்னடா ஆச்சா இந்த 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரில, எப்படிடா செம்மையாக இருந்துச்சு, திருப்பியும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிக்க தோணும். திருப்பியும் அந்த ஆஃபீஸ் 5 days எப்படா வீக்கெண்டு வரும், அந்த 2 நாள் எப்படா என்ஜாய் பண்ணலான்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு டேவாக இருந்திருக்கும். ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். பட் இந்தியன் எக்கானமி அந்த அடியை வந்து அதான் நல்லபடியாக முடிஞ்சு. நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க. ஜஸ்ட் நம்மளாம் என்ன பண்ணுவோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஏன் இப்படி பார்க்குறாரு? ஒருவேளை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது இது பண்ணுறதுக்கு அந்த 3 days நீங்கள் என்னெல்லாம் கேம் விளையாடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சுச்சுவேஷன் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அதையும் டைட்டிலாக போடுங்க. அதுலேருந்து வீடியோ மேக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.